சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வெற்றியை கொடுத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க மலைக்கோட்டை நகருக்கு இன்று செல்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் வருகையையொட்டி திருச்சி மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. QR கோடுடன் கூடிய அனுமதிச் சீட்டு உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. திருச்சி கிழக்கு தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் வருவதையொட்டி மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை. பாதுகாப்பு காரணங்களுக்காக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் இன்று வருவதையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு திருச்சி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. முதலமைச்சர் விஜய் திருச்சி வரவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல். மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருச்சி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சேலம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், தேனி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஓரிரு பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பகல் பொழுதில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வருகிற 4ஆம் தேதியன்று திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 2 தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் மேலும் அதிகரிக்கக்கூடும். வெப்பத்தினால் ஏற்படும் புழக்கத்தின் போதும் அதிக ஈரப்பதத்தின் போதும் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சென்னை, கரூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, தஞ்சாவூர் உட்பட 13 இடங்களில் வெயில் சதம். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் புழுதி புயல் வீசியதால் மக்கள் அவதி. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு மாறிய வானிலை. முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா சுப்பிரமணி. டெல்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முப்படை தலைமை தளபதி ராஜா சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை. புதிதாக பொறுப்பேற்ற நிலையில் தெற்கு பிளாக் பகுதியில் அளிக்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
தனது சொந்த தொகுதியான எடப்பாடிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. பிற கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தால் விஜய் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார் என பிரேமலதா பேச்சு. கூட்டணி கட்சியை மதித்து விசுவாசத்துடன் இருப்பதாகவும் பேட்டி. ஏன் நாம நினைச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. தேமுதிகவுக்கு துரோகம் செய்த அதிமுகவுக்கு தாவேக மூலம் தண்டனை கிடைத்துள்ளதாக பிரேமலதா கருத்து. தங்களது கட்சி ஐசியூவில் இருப்பதாக கூறியவரின் கட்சிக்கு அதே நிலை வந்திருப்பதாகவும் இபிஎஸ் பற்றி விமர்சனம். 0.5 கட்சின்னு சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. துரந்தர் திரைப்படத்தின் கதாபாத்திரத்தோடு தன்னை ஒப்பிட்டு வந்த விமர்சனத்திற்கு ஹிந்தி தெரியாது போடா என பிரேமலதா விஜயகாந்த் பதில். தன்னை துரந்தர் என கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவ்வாறு மாறாமல் இருந்தால் நல்லது என காட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோசியல் மீடியால பரவுச்சு. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்ட்ல நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில். அதற்கு இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். தமிழகத்தில் ஆண்டுக்கு 18,000 பேர் சாலை விபத்தில் உயிரிழப்பதாகவும் பேட்டி. இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக ஆய்வை மேற்கொண்டு சொன்னாரு. கிட்டத்தட்ட 18,000 பேர் போன்ற வருஷம் இறந்திருக்காங்க சாலை விபத்துக்களால மட்டும். மிகப்பெரிய துயர செய்தி. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடு உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். சாலை கட்டமைப்புக்கு செலவிடுவதைப் போல சாலை பாதுகாப்பிற்கும் செலவிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் பேட்டி. சேலம் அரசு மருத்துவமனையில் நிலவும் சூழல் பற்றி அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனிடம் முறையீடு. பேசவிடாமல் தடுத்ததாக கோபமடைந்தவரை சமாதானம் செய்த விஜய் தமிழன் பார்த்திபன். அவரே தடுக்கிற சொல்லக்கூடாதா? அவரே உங்க இன்னைக்கு உங்களை குறை சொல்ல அவரே தடுக்கிற உங்க பேர் கெட்ட பேர். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் ஜூன் 3ஆம் தேதி பொறுப்பேற்பு. மத்திய அயல் பணியான எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து விடுவித்த பின்னர் பொறுப்பேற்கிறார். நெல்லை தென்காசியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒருவன் சுட்டுப் பிடிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் சிக்கியதால் கைது எண்ணிக்கை 11ஆக உயர்வு.
சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 உட்பட மேலும் சிலரை தேடி வருவதாக போலீசார் தகவல். திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல். 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் கார்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. தீ வேகமாக பரவி கரும் புகை சூழ்ந்ததால் தொழிலாளர்கள் அவசரமாக வெளியேற்றம். சென்னை கோயம்பேட்டில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கு. 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வெளியூரிலிருந்து சென்னை வரும் உள்நாட்டு விமானங்களில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. கோடை விடுமுறை முடிந்து கல்வி நிலையங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் கட்டணத்தை உயர்த்திய விமான நிறுவனங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.